நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனியே 24 நாட்களில் செய்து முடிப்பார். சி என்பவர் அதே வேலையை தனியே 30 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா மொத்தமா நம்ம 3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ 3 மெத்தடையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஃபிளெக்சிபிளா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வீடியோ எண்ட்ல ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் போனாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 20 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி என்பவர் தனியே 24 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி என்பவர் தனியே 30 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. 3 பேர் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் மெத்தடு இந்த 3க்கும் காமனா என்ன இருக்குது 20, அடுத்தது 24, அடுத்தது 30. இதுக்கு 3க்கும் எல்சிஎம் எடுங்க. டைரக்டா ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணுமா, இங்க 10, இங்க 12, இங்க 15. அடுத்தது 2ஆல கேன்சல் பண்ணலாம் 5, 6, இங்க 15. அடுத்தது 3ஆல கேன்சல் பண்ணலாம். 3ஆல கேன்சல் பண்ணா 5, இங்க 2, இங்க 5. அகைன் 5ஆல கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணா 1, 2, 1. இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ அப்படியே பெருக்குங்க. 2 × 2 4, 4 × 3 12, 12 × 5 60, 60 × 2 120. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 120. எல்சிஎம் 120. ஃபர்ஸ்ட் ஏக்கான நாட்கள் எடுத்துங்க. ஏக்கான நாட்கள் 20. ஸோ இங்க எல்சிஎம் 120. இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 6 டைம். சரிங்களா. அடுத்து அதே மாதிரி பிக்கான நாட்கள் 24. 24 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 5 டைம். நெக்ஸ்ட் சிக்கான நாட்கள் 30. 30 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 4 டைம். அதாவது இந்த 6 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 5 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 4 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது 3 ஆட் பண்ணுங்க. 6 + 5 + 4 = 15. மொத்தமா 15. 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 15 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை 120. அப்போ 120 / 15 கேன்சல் பண்ணோமா = 8. ஸோ அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 8 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஸோ இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ ஏபிசி அப்படியே பிரிக்காங்க. 20 × 24 × 30 வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் ஏவையும் பியும் பெருக்கணும். அப்போ 20 × 24, 20 × 24 பிளஸ் பியும் சியும் பெருக்கணும். பியும் சியும் அப்போ 24 × 30 சிஏயும் பெருக்கணும். சியும் ஏவையும் அப்போ 30 × 20. நெக்ஸ்ட் 20 × 24 × 30 வகுத்தல். ஸோ பெருக்கணுமா பெருக்குங்க. 20 × 24 480 ப்ளஸ் 24 × 30 720 ப்ளஸ் இங்கே 30 × 20 600. நெக்ஸ்ட் = 20 × 24 × 30 வகுத்தல். இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 480 ப்ளஸ் 720 ப்ளஸ் 600 1800. ஸோ 2 0க்கு 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 3ஆல கேன்சல் பண்ணா 6, 24 6ஆல கேன்சல் பண்ணா 4, 4 × 2 = 8 நாள். இப்போ 3 பேர் சேர்ந்து 8 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இது வந்து 2வது மெத்தட். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 3வது மெத்தட். ஸோ உங்க ஏக்கான நாள் என்ன சொல்லியிருக்காங்க 20, பிக்கான நாள் 24, சிக்கான நாள் 30. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ முன்னாடி எல்சிஎம் என்ன எடுத்தோம் 120. 3க்கு எல்சிஎம் எடுத்தா 120. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அப்ளை பண்ண முடியல. எல்சிஎம் எடுத்து முடியும். அதே ட்ரிக் தான். அதை எடுத்து எல்சிஎம் எடுத்துட்டு இங்க போட்டுருக்காங்க. எல்சிஎம் எடுத்து இந்த இடத்துல போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் 20 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 6 டைம். 24 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 5 டைம். 30 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 4 டைம். ஸோ இது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அப்போ 3 ஆட் பண்ணா 6 + 5 + 4 = 15. 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 15. மொத்த வேலை 120. அப்போ 120 / 15 கேன்சல் பண்ணிக்கலாம் = 8. ஸோ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 8 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ இதுக்கும் சேம் ஆன்சர் வருது. ஸோ இதில் 3யுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஃபிளெக்சிபிளா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னா 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம் அதே மாதிரி 3 மெத்தடையும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.